அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமையுடைய காலை வணக்கம். எல்லாருக்கும் ஒரு 3 நாள் லீவ் ஆகி போச்சு. சனி, ஞாயிறு, திங்கள் தவிர்க்க முடியாத இதெல்லாம் நேற்று லீவு. அதனால இன்னைக்கு இந்த பயிற்சி நம்ம துவங்கிக்கலாம். திங்கட்கிழமை இருந்தது, செவ்வாய்க்கிழமை லீவ் ஆகி போச்சு. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம சுவாசம், இன்னைக்கு புதன்கிழமை சுவாசம் சரியான முறையில் இடது பக்கம் ஓடணும். இடது பக்கம் ஓட முடியல அப்படின்றவங்க பலர் பல ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு கவலைகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கவலைகள் இல்லாம இருக்கணும்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த யோகத்தை விட்டா வேற வழியே கிடையாது. இந்த யோகத்துல இருந்துட்டதுனால நான் இதை சொல்லல, அனுபவத்துல நான் சொல்றேன். இந்த 50 வருட காலமாக நான் யோகத்திலிருந்து அனுபவங்களைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் இந்த சரயோகம் கணக்கன்பட்டியாரின் ஆசியோடு இந்த சரயோகத்தை நான் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். இன்னைக்கு புதன்கிழமை, அதான் சொல்லிட்டீங்களே, எவ்வளவு தடவைங்கய்யா புதன்கிழமை 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 அப்படிங்க. ஐயா, புதன்கிழமை சொல்றதுக்கே இவங்க எல்லாரும் உன்னையே பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறீங்களே, அது நியாயமா? அதனால நம்ம அந்த உன்னைவேன்றது அந்த ஒண்ணுன்னா என்ன தெரியுங்களா? கவலை. கவலை உன்னைவே நம்ம பிடிச்சிட்டு ஆடிட்டு உட்காந்துருக்கோம். கவலை தூக்கி எரிங்க. அது என்ன ரொம்ப கஷ்டமா? ஒரு தடவை புதன்கிழமைன்னு சொல்றதுக்கு அதையே அப்படின்னு சொல்றீங்க. அதையே விட்டு எழுதிங்க. கவலை மனதில் தூக்கி எறிங்க. அது எவ்வளவு நேரம் ஆக போகுது? மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி, சினம் எனும் சரக்கை ஏற்றியதால் என்னாச்சு? கவலை வந்தது. கவலை ஏன் வந்தது? சினத்தால் வந்தது. சினம் ஏன் வந்தது? ஆசையால் வந்தது. ஆசை ஏன் வந்தது? உணவை அதிகம் தின்பதால் வந்தது. சரிங்களா? உணவை அதிகமா தின்றதால தான் ஆசையே வரும். அதுக்கு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும்? தன்னை அறிய தனக்குரு கேடில்லை, தன்னை அறிய தானே கெடுகின்றால், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தான் அர்ஜிக்க தானிருந்தானே. அழகா சொல்றார் ராமலிங்க அடிகள். அப்போ உன்னை நீ கவனி. கிட்னி ஃபெயிலர், கிரியோட்டின் லெவல், ஆற்று, கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு, முகம் வீங்கி போச்சு, கவலையே பட வேண்டாம். இதுக்கு காற்று. காற்று என்ற பஞ்சசக்தியுடைய பஞ்சபூதங்களில் ஒரு சக்தி தான் காற்று. 4ஆவதாக வரக்கூடியது காற்று. அந்த காற்றை நம்ம உள்ளுக்குள்ள நிறைச்சால் உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை அழுக்குகளும் வெளியே போயிடும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த காற்றை பற்றி இவ்வளவு நாள் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னும் ஒவ்வொன்னா இந்த மாசத்துல இருந்து ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இதுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். நான் ஏற்கனவே பதிவுகளில் போட்டிருக்கேன். அத்தனை சுத்தங்களையும் பண்ணணும். 10 சுத்தை முறைகளை போட்டிருந்தேன். 10 சுத்தை முறைகளையும் நம்ம பண்ணணும். நம்ம நம்ம மட்டும் சுத்தமா இருந்தா பார்க்காது, உள்ள இருக்கிற உறுப்புகள் சுத்தமா இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய வீடு சுத்தமா இருக்கணும். நம்ம குடிக்கக்கூடிய பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதுக்குதான் அன்னைக்கே பெரியவங்க சொன்னார், கூழானாலும் குளித்து குடி. கூழ் 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 குடிக்கிறேன், இது என்னடா கூழ் தானே, கட்டி தானே, இதுக்கு என்ன குளிக்காட்டி என்ன, குடிச்சிட்டு குடிச்சிக்கலாம்.
அப்படி என்றது இருக்கக்கூடாது. கூழா இருந்தாலும் சரி, குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இன்னைக்கு போட்டாச்சப்பா துணி, இது நல்லா தானே இருக்குது பாக்குறது, நாளைக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு இருக்கக்கூடாது. தண்ணியில போட்டு எடுத்து போடு. கந்தையானாலும் கசக்கி கட்டு. அதனால அப்படி இருந்தா நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன பின்னாங்களும் வராது. அதனால இன்னைக்கு புதன்கிழமை அவருடைய மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 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 5 தடவை சொல்லும். புதன்கிழமை அறிவுக்காரகன், அறிவை கொடுக்கக்கூடியவன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுப்பவன் கூட யார் இருக்கணும்? சந்திரன் இருக்கணும். சந்திரனும் புதனும் ஒன்னா சேர்ந்தா ஞானம் அப்படியே அலை மோதிட்டு வரும். அப்ப சந்திரன் அங்க கிடக்கூடாது, புதன் இந்த கட்டத்துல நம்ம ஜாதக கட்டத்துல கிடக்கூடாது. சரி, கெட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க 108 தடவை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் அப்படின்னு மனதார வாய் விட்டு சொல்லுங்க. வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போச்சு. எப்படிங்க ஐயா நோய் போகும்? ஓம் ஓம் எங்க வருது? மூலாதாரத்தை இழுக்குது. மூலாதாரம் விழிப்பு நிலை அடைந்து விடும். ஓம்ல மூலாதாரம் விழிப்பு நிலையும். ஓம் கா கா எங்க? அநாகத சக்கரம், இருதயம். அநாகத சக்கரம், இருதயம் வேலை செய்யும். கஜா கஜத் இத்தெங்க விசுத்தி. வஜாய வாயு. அதனால 7 சக்கரங்களும் ஆக்டிவ் ஆகக்கூடியது மந்திரங்கள். தமிழ் மந்திரம் அதை விட அ ஆ இ ஈ உ ஊ இ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. இத சொன்னாலே போதும் ஐயா. உங்க உடம்புல ஒண்ணுமே இல்ல. அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னாங்க பெரியவங்க? தாய என்ன சொன்னாங்க? தாய் என்ன சொன்னாங்க? அம்மா. எங்க இருக்குது? மூலாதாரம் அநாகதம் ஒரே நேரத்துல வேலை. காத்து டப்பக்கன்னு ஏறிடும் மேல. அம்மான்னு அழுதுதானே குழந்தை. மூச்சு உள்ள மூலாதாரத்திலிருந்து அநாகத சக்க இருதயம் நல்ல வேலை செய்யும். அதனாலதான் அம்மா அப்பா. இப்ப நம்ம தைராய்டு விசுத்தி சக்கரம் நல்ல வேலை செய்யும். பாருங்க, மூலாதாரத்தை வேலை செய்ய வச்சாங்க, இருதயத்தை வேலை செய்து வச்சுட்டு விசுத்தியும் அந்த இருக்கக்கூடிய இடத்தையும் வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்பா, அதுக்கப்புறம் அண்ணன், அக்கா, தங்கை அப்படியெல்லாம் எல்லாமே இருக்காங்க. தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பேரை சொல்லி கூப்பிடும். ரைட். அதனால தமிழ் எழுத்துக்களில் இல்லாதது இல்லவே இல்லை. அதனால எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம இன்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம உடம்பையை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். தூய்மை செய்வதற்காக என்ன ஒரு மூச்சு பயிற்சி என்றது இன்னிலிருந்து ஆரம்பிக்கும்.
இவ்வளவு நாள் நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வந்தோம். ஒவ்வொரு பதிவுகளையும் அன்னன்னைக்கு பதிவுகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம சுத்தி முறைகளை பத்தி பார்த்துட்டோம். ஏற்கனவே சுத்தி முறைகளை எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. 10 சுத்தி முறைகளை பத்தி சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுல யாராவது எனக்கு தெரியலைங்கன்னா சொல்றவங்க கேளுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு தனியா அனுப்புறேன். அதனால அதான் நல்ல சுத்தி முறைகளை தெரிஞ்சுட்டோம். நம்மளுடைய உள் உறுப்புக்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். அதை எப்படி வைக்கணுன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். எப்படி இயக்கணும் அது என்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். வாரத்தினுடைய 7 நாட்களை 7 மந்திரங்கள் சொல்லி எப்படி அதை ஆக்டிவ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். என்னங்க ஐயா தெரிஞ்சிட்டோம் 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 நீங்க தான் சொல்றீங்க, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல 1 மாசமா நம்ம அதை தான் செஞ்சுட்டோம். அதனால நம்ம அந்த மந்திரங்களை அதனாலதான் அந்த புக்கா ஒரு வடிவம் வச்சு ஜூலைல கனகம்பட்டியாருடைய சன்னதியிலேயே என்னுடைய குருநாதர் சன்னதியிலேயே அந்த இதையே நம்ம உங்களை எல்லாரையும் வர வச்சு அங்கேயே நம்ம ஒரு விழா கொண்டாடலான் இருக்கு. அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உடம்பை பத்தி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்னைக்கு யாரு இன்னைக்கு சொல்ல போறாங்கன்னா, இன்னைக்கு நான் தளர பயிற்சியை செய்வது அல்ல. நான் ஒருத்தரை கூப்பிடுவேன், அவங்கதான் தளர பயிற்சி இன்னைக்கு செஞ்சு காட்டணும். ஐயா, ஆமாங்க ஐயா, உண்மையாங்க ஐயா. ஏன்னா நானே குருநாதரா இருக்கக்கூடாது, நீங்களும் குருநாதராக வர வேண்டும் என்பதுதான் நான் சொன்னேன். இந்த 1 மாசம் தளர்வு பயிற்சி பார்த்தோம். இந்த 1 மாசத்துல நம்ம தளர்வு பயிற்சி செய்ய மாட்டோமா? தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். அதனால எனக்கு டக்குன்னு யார் வர்றாங்களோ அவங்கள நான் கூப்பிடுவேன். அவங்க மட்டும் வீடியோவை ஆடியோவை ஆன் பண்ணி தளர்வு பயிற்சி நீங்க தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கணும். எந்திரிக்கலாம். எந்திரிச்சு நம்ம ஆரம்பிச்சு வச்சேன். அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமையுடைய இனிமையான கனிவான காலை வணக்கத்தை என்னுடைய 7 கரம் கூப்பி சிறந்தாத்தி என்னுடைய குருநாதரை வணங்கி கனகன்பட்டியாரை வணங்கி தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை ஓம் இப்படியா வைக்கணும். Second time. Third time. Sagana bhavatu saganam gunattu சகவீரியம் கரவாவகை தேசஸ்வி நாபதேதமஸ்து மாவே த்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்ல கையை தேய்ச்சி பார்த்துக்கிறோம். பார்த்துட்டுங்க
இன்னைக்கு வந்து நம்ம யார கூப்பிடணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஏன் யார வேணா கூப்பிடுவேன். கரெக்டா ரெடியா இருக்கணும். ஐயா விவேகானந்தன் ஐயா வர்றீங்க. விவேகானந்தன் ஐயா வந்து இன்னைக்கு அவர் தான் பயிற்சியை கொடுக்கும். உடுமலைப்பேட்டை விவேகானந்தன் ஐயா ஓபன் பண்ணுங்க. நித்யானந்தன் ஐயா தெரிய கரெக்ட் பண்ணிக்கோங்க ஐயா. அவரு இருக்காரான்னு தெரியல. குமுதா இருக்கிறீங்களா? குமுதா. நான் யார ஓபன் பண்றேன் அவங்க அவங்க தான் சொல்லி தரணும். குமுதா இருக்கிறீங்களே. 17 பேர் தான் இருக்கு நம்ம இன்னைக்கு. என்ன ஆனாங்கன்னு தெரியல. சரி, எதுவும் வரல. ஒன்றும் புரியல. நானே இது பண்ணிடுறேன் இன்னைக்கு. நாளைக்கு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐயா இன்னைக்கு ஒரு நாள் கரெக்டா பாத்துக்கோங்க. தளர்வு பயிற்சி நாளையில இருந்து வேறதான். சரிங்களா? நாளையில இருந்து வேற சூரிய நமஸ்காரம் வரும். நாளையில இருந்து ஆடியோ வீடியோ எந்த கரெக்டா இருக்கா? இப்ப பாருங்க, கால் வந்து என்னால இத கால் வீக்கம், கை வீக்கம் எல்லாரும் இதை செய்யணும். கிட்னி இது பண்றவங்க, கால் கால் வீக்கம் உள்ளவங்க, அத மாதிரி ரொம்ப முடியலன்றவங்க எல்லாமே இதை செய்தா எல்லாம் கரெக்ட் ஆயிரும். அதனால பிரீத் இன், பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். பதிவு நம்ம போடுவோம். இன்னைக்கு வந்து எல்லாரும் கரெக்டா வரணும். 60 பேர் இருக்கிற 60 பேர்ல பெயர் பதிவு பண்ணியிருக்கு. 60 பேர் 17 பேர் தான் வந்திருக்கிறோம். ஏன் என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. 17 பேர் ஏங்க நீ லீவ் எடுத்தீங்க, நான் லீவ் எடுக்க வேண்டாமா? இந்த போட்டா போட்டி போட்டு லீவ் எடுக்க வேண்டாம், தூங்க வேண்டாம், ஒண்ணும் செய்ய. அதனால தயவு செய்து நீங்கள் அனைவர் வரணும். இந்த கலையை முழுமையா கத்துக்கணும். அதனால கலையை கத்துட்டு நீங்க ஆரோக்கியமா இருந்தா போதும். அப்படியே வந்து அடுத்தது பிரீத் இன், பிரீத் அவுட், இன் அவுட், இன். மூச்சு இழுத்துட்டே மேல போகணும், மூச்சு விட்டுட்டே கீழே வரணும். மூச்சு இழுத்துட்டே மேல போகணும், மூச்சு விட்டுட்டே கீழே வரணும். ஒரு பக்கம் வலது பக்கம் கழுத்தை திருப்பணும், அதுக்கப்புறம் இடது பக்கம் திருப்பணும். இப்ப கையை பின்னாடி லாக் பண்ணிட்டு கழுத்துக்கு 3 பயிற்சின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு, நாளைக்கு வந்து நான் வந்து நியூட்ரல்லாம் கொடுக்க மாட்டேன். நியூட்ரல் வந்து நான் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு அவங்க அப்படியே டைரக்டா வரணும் எல்லாரும்.
அப்பதான் தெரியும் யார் யாரு வீடியோ ஆன் பண்றீங்களா ஆன் பண்ணலையா அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியணும். அதனால நாளைக்கு வந்து நான் மூட்டுறல் கொடுக்க மாட்டேன். அனைவரும் கலந்துக்கணும். இப்ப இந்த இதுல வந்தவங்க உங்க பேர்களை பதிவு பண்ணுங்க. பேர்களை பதிவு பண்ணாதான் அட்டண்டன்ஸ் மாதிரி நாங்க போட்டுருவோம். போட்டாச்சு, அட்டண்டன்ஸ் ஏற்கனவே போட்டாச்சு. அவங்க வந்து பதிவு பண்ணீங்கன்னா தான் இதுல வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு இதுல இடம். அப்படியே பிரீத் இன், கழுத்து பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட் பிரீத் இன் அவுட், இன் அவுட், in out, in out, in out. நல்லா அந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ வந்து கை கழுத்துக்கு 3 ஆச்சு. இப்ப கை பார்த்தீங்கன்னா என்னால முடியலீங்க ஐயா, என்னால கால் மரத்து போகுது, கால் வந்து என்னால எடுத்து வச்சாலும் வெயிட்டா இருக்குதுன்னு சொல்றவங்க இந்த பயிற்சியை கண்டிப்பா செய்யும். பிரீத் இன் ஓபன் பண்ணணும், பிரீத் அவுட் க்ளோஸ் பண்ணணும். வயிறு பிரீத் இன் பண்ணும்போது வயிறு வெளியே வரணும். பிரீத் இன் போது பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்ல மூச்சு. அப்படியே மணிக்கட்டு பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்ல மூச்சு எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் out, in, out, in, out. அப்படியே breathe in, breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. இப்ப விரலாச்சு, மணிக்கட்டு ஆச்சு, முட்டி ஆச்சு. இப்ப தோள்பட்டை கை வச்சு பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். எல்லாரும் நல்லா பார்த்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நாளையில இருந்து வேற மாத்தப்படும். யாராவது செய்து காட்டிட்டு ஒரு 3 பேரை நான் நாளைக்கு கூப்பிடுவேன். பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். கையே உடம்பு ஐயா இந்த பக்கமெல்லாம் வலிங்கய்யா, ஐயா இந்த பக்கமெல்லாம் வலிங்கய்யா அப்படின்னு சொல்றவங்க எந்த பக்கம் ஒரு ஆட்டுனா உடம்ப எல்லாம் சரியா போகும். கனகமட்டியார் என்ன செய்வாரு, இந்த கல் எடுத்து அங்கவை, ஏன் நாமளே நடக்க முடியாம போயிருப்போம், அவரு இந்த கல் கொண்டு அங்கவை நம்ம வெயிலா அப்படிம்பாரு. நம்ம அப்படியே கொண்டு போய் முக்கி முன்னறி அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. எதுக்கு தெரியுங்களா அதெல்லாம்? ஏஹோ உன்னால முடியாதா, பாரு முடியுது, கொண்டு வெயி, அங்கிருந்து கொண்டு வந்து மறுபடியும் இங்க வெயி, இங்க இருந்து மறுபடியும் கொண்டு அங்க வெயி அப்படிதான் சொல்லுவார். அவர் தாங்க முழுமையான சித்தர். நம்மளாவே மாத்தக்கூடிய ஒரே ஜீவன்ல அவர் தான்.
கொண்டு போய் வெயி, இங்க கொண்டு வெய்யன்னு வச்சோம், நல்லா ஆயிடும். ஏன் அப்படி? அதேதான், முடியலன்னு சொல்லக்கூடாது, முடியும் அப்படின்றதுதான். அவரு நேரடியாக பயிற்சியை கொடுத்துட்டார். அந்த கலையை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது அவருடைய இதுதான் இந்த சரயோகம். இப்போ அப்படியே இந்த பாருங்க, அப்படியே ஒண்ணு, இந்த இடுப்பு கை காலு அப்படியே 2 3 4 5 அப்பா அம்மா. நல்ல மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே பாரு, இப்படி வந்து அப்படியே நல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி அடிக்கணும், உடம்ப திருப்புற மாதிரி திருப்போம், பாம்பு நெளிகிற மாதிரி நெளிக்கணும். பாம்பு நெளிகிற மாதிரியா? ஆமாங்க ஐயா, பாருங்க அடிய 1 2 3 4 5. அவ்வளவுதான். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல இடுப்ப 4 பக்கம் திருப்பி சுத்தணும். இடுப்பு வயிறு வலிங்கய்யா, முடியலன்னு நல்லா சொல்லக்கூடாது. செய்யணும், முடியணும். முடியாமல இல்ல, முடியும், எல்லாருக்கும் முடியும். முடியாது என்ற முட்டுக்கட்டையை முயற்சி என்ற கோடாரியால், என்ன கோடாரிய? முயற்சி என்ற கோடாரியால் பயிற்சி என்பதால் வெட்டினால் எல்லாம் இடுப்பும் சரியாகிவிடும். அப்படியே மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். வலது பக்கமா தான் சுத்தணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 4 பக்கம் இடுப்பு சுத்தணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், பின்னாடி வரும்போது மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அதுக்காக டம் பிடிக்க கூடாது. பாருங்க, உடம்பு பாருங்க, ஃப்ரீயா தான் போய்டும். ஐயா ஃப்ரீயானா என்னங்க ஐயா? ரொம்ப தளர்வா அது பாட்டுக்கு அது சுத்தும். இப்ப நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு எல்லாம் இங்கிலீஷ்ல கொண்டு வந்து நல்லா நுழைச்சிட்டாங்க ஐயா. தமிழ்ல ஃப்ரீயாங்கிறது என்னது? வேறு மொழி பாஷை. தளர்வு அப்படிங்கறதா தமிழ். அப்போ மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும். ரைட். இப்ப காலை சேர்த்து வச்சு இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கு கீழே அப்படியே மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், 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 விடணும், மூச்சு இழுக்கணும். சரிங்கய்யா, கால் முடியாதத செஞ்சுங்க ஐயா. கால் வலிக்குதுங்க ஐயா. செய்தா வலிக்கதான் செய்யும் ஆரம்பத்துல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதிகமாகவும் செய்யக்கூடாது, கம்மியாகவும் செய்யக்கூடாது. அப்ப அப்படியே ஆப்போசிட், அது எதிர் திசையா. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். முன்னாடி வந்தா மூச்சு விடணும், பின்னாடி போனா மூச்சு இழுக்கணும், விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். இடுப்பு காய்ச்சி. இப்போ கால் முட்டி, கால் முட்டி போட்டு நல்லா இப்படி போட்டு அழுத்தக்கூடாது. சும்மா லேசா அப்படி வச்சு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ஐயா எனக்கு முடியலைங்க, எப்படி வைங்க? மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். வெயிட் உள்ளவங்க இப்படி வைங்க, என்ன மாதிரி ஓம குச்சியா இருந்தா இப்படி வைங்க. ஏங்க ஐயா எங்களை ஓம குச்சின்னு திட்டுறீங்க? அப்பா, என்னைய நானே சொன்னேங்க ஐயா, உங்களை யாரையும் சொல்லலைங்க ஐயா.
நல்லா மூச்சு எழுதிட்டு இப்போ எதிர் திசையில கொஞ்சம் வெயிட் உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க. மூச்சு கை காலை விரிக்கணும். ஆ, மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. 7 ஆச்சு. இப்ப கால் மணிக்கட்டுக்கும் கால் விரலுக்கும் வெயிட் உள்ளவங்க இப்படி வைங்க. வெயிட் இல்லாதவங்க என்ன மாதிரி சேர்த்து வச்சுட்டு மூச்சை இழுத்துட்டே குதிகால தூக்கணும். மூச்சு இழுத்துட்டே குதிகால தூக்கி கையை நல்லா அப்படியே மூச்சு இழுத்து மூச்சை விட்டுட்டே அப்படியே டவுன். மூச்சு இழுத்துட்டே மேல, மூச்சு விட்டுட்டே கீழே. இன்னொரே டைம் மூச்சு இழுங்க, இழுங்க, இழுங்க. நல்லா குதிகால் தூக்குங்க. இன்னும் நல்லா தூக்குங்க. இந்த தோள்பட்டைக்கு மேல தூக்குங்க. தோள்பட்டைக்கு மேல இன்னும் தூக்குங்க. இன்னும் தூக்குங்க. இன்னும் இதுக்கு மேல, இதுக்கு மேல. தோள்பட்டை காண்டே வந்துருங்க. வந்தாலும் பரவாயில்ல, தூக்குங்க. தூக்குங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அப்பா, ஏங்கய்யா எங்களை இந்த பாடுபடுத்துறீங்க. தோள்பட்டை எல்லாம் போச்சு. போச்சா? இந்த கையில போட்டு அப்படி ஒரு அடி, இந்த கையில போட்டு இப்படி ஒரு அடி. அப்படியே மஜாஜ் பண்ணுங்க. தோள்பட்டை வலி காணாம போயிடும். அந்த கையை பிடிச்சி அப்படியே பண்ணக்கூடாது. வலது கை இடது கை, இடது கை வலது கை, அப்படியே பிடிச்சி மஜாஜ் பண்ணீங்கன்னா தோள்பட்டை வலி காணாம போயிடும். ரைட். நல்ல மூச்சு. 9 பயிற்சி ஆச்சு. இந்த பயிற்சியை நாளைக்கு கண்டிப்பா செய்யணும். இன்னிலிருந்து ஒவ்வொரு ஆசனங்கள் தொடர்ந்து வரும். சரிங்களா? நாளையிலிருந்து ஒவ்வொரு ஆசனங்கள் தொடர்ந்து வரும். யாரு நாளையிலிருந்து விடுப்பு போடாதீங்க. முதல்ல நீங்க போடாம இருக்கீங்க. அடிக்கடி லீவு, அடிக்கடி லீவு. நாங்க ஆர்வமா இருக்கோம், நீங்க லீவு விட்டுட்டு ஓடிடுறீங்க. என்னங்க ஐயா, முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியதை போகணும். அதே தாங்க ஐயா நாங்களும். ஐயா போக வேண்டாம்னு சொல்லி போட்டு போங்க. நாளைக்கு நான் வரமாட்டேங்க, பதிவு பண்ணுங்க. ரைட். நல்லா சொல்லிட்டு இப்ப பாருங்க. என்னதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. உடம்பு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பாருங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. நல்லது மட்டும்தான் நடக்கும். இப்படி செஞ்சா நம்ம உடம்பு நல்லது மட்டும்தான் நடக்கும். எப்படி தகில் மிஷினா அடுத்துறா மாற. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என் உடலில் நல்லது மட்டும்தான் நடக்குங்க. அவ்வளவுதான். நல்ல முடிஞ்சு. இப்போ பின்னாடி, பின்னாடி குதிக்க வச்சுட்டு பாருங்க. பின்னாடி, பின்னாடி சுத்தறேன், பின்னாடி சுத்தறேன், பின்னாடி சுத்தறேன். அதனுடைய காலை உதறிட்டு ரிலாக்ஸ். நாளைக்கு பயிற்சி. இன்னைக்கு ஒரு 5 முடியலனாலும் பரவாயில்லைங்க. இந்த செவரை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு மெதுவா உட்கார்ந்து எதிரிங்க. என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? முடியாதவங்க செவுத்த பிடிச்சிட்டு அப்படியே மூச்சை விட்டுட்டு முடியல, 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 அப்படி உட்காரக்கூடாது. இந்த மாதிரி கால் தூக்கிட்டு இப்படி அவர் அப்படியே மெதுவா மூச்சை விட்டுட்டே மெதுவா கீழே குதிகால் தூக்க மூச்சை இழுத்துட்டே மேல. உங்களுடைய ஞாபகம் இந்த முக்கிலையும் மூச்சு விடுறதுல இருக்கணும். அப்படியே புடிச்சிட்டு பிரீத் அவுட். மூச்சு விடணும். பிரீத் இன், அவுட், இன். முடியாதவங்க, முடியறவங்க என்ன பண்ணணும்? நல்லா காலை சேர்த்து வச்சுட்டு பிரீத் அவுட்,
நாங்க என்னங்கய்யா தப்பு போடணும், எங்களை தோப்புக்காரனும் கூட வைக்கிறீங்க. நம்ம உடம்புக்கு நாம தப்பு பண்ணணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், அப்படியே மெதுவா மூச்சு இழுக்கணும், மெதுவா தான் எந்திரிக்கணும். மூச்சு விட்டுட்டே உட்காரணும், மூச்சை இழுத்துட்டே எந்திரிக்கணும். முடியாதவங்க காலை கொஞ்சம் அக்கறம் பண்ணி மூச்சு அப்படியே மெதுவா விட்டுட்டே உட்காரணும், மூச்சை இழுத்துட்டே மெதுவா எந்திரிக்கணும். போ நல்ல காலை கைய உதறி எல்லாம் உட்காந்துக்கிறோம். இந்த பக்கம் வலி, அந்த பக்கம் வலி. சரிங்களா ஐயா? கால் பாதத்திலிருந்து இந்த பக்கம் வரல வலிங்க ஐயா, இந்த கால் பாதத்திலிருந்து இந்த பக்கம் வலிங்க ஐயா, என்னங்க ஐயா பண்றது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இப்ப இதை நின்ற நிலை திருநிலை ஆசனம் செய்தா போயிடும். ஒரே நாள்ல போயிருமா? ஒரு 5 நாளாவது செய்யும். நல்லா மூச்சு வச்சு கையை நீட்டி கால் பாதம் நேரா வச்சு உங்களுடைய வலது பக்கம் திரும்பணும், 90 டிகிரி திரும்பணும். மூச்சு இழுங்க, இழுங்க, நல்லா இழுங்க, நல்லா திரும்புங்க. மூச்சை சாதாரண மூச்சு இருக்கணும். 1 2 3 4 5 மூச்சு விடுங்க. இடது பக்கம் மூச்சு இடுங்க, இழுத்துட்டே போகணும். 90 டிகிரி நேரா இருக்கணும். மூச்சு அப்படியே விடுங்க. இந்த கண்ணை நெகத்தை வந்து கண்ணு பார்த்துட்டே இருக்கும். கண்ணை பார்த்துட்டே அப்படியே திரும்பும். அப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கா திரும்பும். இப்போ 1 2 3 4 5 மூச்சு விட்டுட்டே வரணும். இன்னும் ஒரே எது திசை இடது பக்கமா மூச்சு இழுக்கணும், இழுக்கணும், இழுக்கணும். நார்மல் மூச்சுல 1 2 3 4 5 இது மாதிரி நீங்க ஒரு 10 தடவை செய்தீங்கன்னா இந்த பக்க வழி காணும், இந்த பக்க வழி காணும். ஐயா நல்லா இருக்குதுங்க காடு அப்படி சொல்லிருந்தோம். இன்னும் அப்படியே உட்கார்ந்துங்க. நாளை முதல் பயிற்சிகள் மாற்றப்படும். அதனால நாளைக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்தவங்க பேர் பதிவு பண்ணுங்க. பேர் பதிவு பண்ணாம இருக்காதீங்க. 21 பேர் இருக்கிறீங்க, பேர் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஐயா நித்யானந்த ஐயா யார் யார் வந்து பதிவேட்டை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. நல்லா மூச்சு உட்கார்ந்து சுகப்பிராணாயாமம். நல்ல காலு கை வலி இருக்கிறவங்க, கால் வீக்கம் உள்ளவங்க எல்லாம் எப்படி தெரியல உட்காரணும்? எப்படிங்க ஐயா உட்காரணும்? எனக்கு தெரியலீங்க. என்னங்க ஐயா நீங்க எப்படி உட்காரணும்னா எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, நீங்க உட்காருவீங்கல்ல, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிதான், வேற என்ன ஐயா. கால் வலி கை வலி எல்லாம் இருக்கிறவங்க காலை அப்படி நீட்டி பாருங்க, காலை நல்லா அப்படி நீட்டி நல்லா காலை காலை வந்து முழங்கால் மேல வைக்கணும், முட்டி மேல வச்சு அப்படி நிமிந்து உட்காரணும். மூச்சு நல்லா இழுத்து விடணும். ஒரு 5 நாள் இப்படி உட்கார்ந்து பாருங்க. காலை வீக்கம் காணவில்லை, இடுப்பு வீக்கம் இல்லவே இல்லை, இப்ப என்று வந்து உட்கார்ந்துக்கும். நல்லா நிமிந்து உட்காரும். இப்ப கையை அப்படி வச்சுட்டு மூச்சை நல்லா எடுத்து பிரீத் அவுட். சுக பிராணாயம் அப்படியே செய்யுங்க. பிரீத் அவுட். சுக பிராணாயம் என்ன? மூச்சை நல்லா இழுக்கணும், நல்லா இழுக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இழுக்கணும். காலித்த மேலத்துக்கு இழுக்கணும் மூச்சை. இப்ப இழுத்து காட்ட மெதுவா வெளியிடுங்க. பிரீத் அவுட்.
மூச்சை மெதுவா இழுங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு என்ன பண்ணணும்? வயிறு உள்ள போகணும் ஐயா. உள்ள போகணுமா? இப்படி எனக்கு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்னா வயிறு அதுதானே போகுது. அததாங்க ஐயா நான் சொன்னேன். வயிறு உள்ள போற வயிறு மூச்சு இழுக்க வயிறு வெளியே வான்னு வெளியே வயிறு இழுங்க. இப்போ மூச்சு என்ன பண்ணணும்? மூச்சு இழுத்தீங்கன்னா வயிறு வெளியே வரணும் பானமாற. மூச்சு விட்டா இங்க இருந்து அப்படியே வயிறு உள்ள போயாது. ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. Breathe in, breathe out. Breathe in, out. இது வர நீங்க 5 தடவை செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப கபாலபாத்தி. உங்களுடைய கைய கட்டவரல மடக்கி முதல்ல மடக்கி தொப்புள் கடிச்சு வச்சு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். வச்சுட்டு அப்ப செய்யக்கூடாது. யார் வருவாங்க? பேரனோ பேத்தியோ நம்ம பசங்களோ வந்தாங்க. என்னடா அவங்க தாத்தா இப்படி இருக்கிறாரு, யோகான்றது இதுதானோ, ஐயோ சாமி வேண்டாப்பா, நாம நல்லா இருக்கணும் ஓடிடுவாங்க. சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. தாத்தா நானு வந்து செய்யட்டுமா தாத்தா? வாடாப்பா மகா பேரனை உட்காரு, செய்யன்னு சொல்லணும். சரி நம்ம ஜெயிச்சா மேல அதேதான். நம்ம ஜெயிச்ச மாதிரி இருந்தா நம்ம உள் உறுப்புகள் சிரிச்சா மாதிரி நான் வேலை செய்யிட்டுங்களா தாத்தா, நான் வேலை செய்யிட்டுங்களா ஐயா அப்படின்னு கேள்வி. செய்ய மகனே, செய்ய ராஜா அப்படின்னு சொல்லி கணையம் நல்ல வேலை செய்ய, நுரையீரல் ரொம்ப ரொம்ப நல்ல வேலை செய்ய, இருதயம் நல்லா வேலை செய்யப்பா, சுருங்கி நல்லா விரியப்பா அப்படியே நம்ம சொன்னா அது பாட்டுக்கு வேலை செய்யும். நம்ம அதை கவனிக்காம நம்ம அதற்கு சொல்லாம இருந்தோம்னா அதுவும் அப்படியே தான் இருக்கு. இப்படி பார்த்தா இப்படியே தான் இருக்கும். அது தொட்டா தானே இப்படி திரும்புவோம். தொட்டா சிலிங்கி மாற, தொட்டா சிலிங்கி எப்படி தோட்டமா டவக்கன் முடிக்கும். அப்புறம் அதே போய் பார்க்க ரொம்ப நேரம் என்னால முடியல, என்னால முடியல, மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். அது மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும். சரி, இப்ப நல்ல கபால பாத்தி. எப்படியே மூச்சை வேகமா விடணும். கபாலத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்தோம். எப்படி? எவ்வளவு தடவை ஐயா? 10 தடவை. சரிங்க. அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்செடுத்து பசிங்க என்ன கேட்டாங்க. ஏங்க ஐயா கபாட பச்சைங்க, ஏங்க ஐயா குனியீங்க? ஐயா மூச்சை விட்டுட்டே குனிஞ்சோம்னா கபாலம் என்றதை என்ன பண்ணா நம்ம சூடு பண்ணணும். குனிஞ்சா குளிர்ச்சி ஆயிடும். சூடும் குளிர்ச்சியும் சேர்ந்தா அது நல்லாயிடும். அதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ
சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும். சுவாச பாதையா எப்படிங்க ஐயா? உள்ள கையை விட்டு சுத்தம் பண்ணுமா ஐயா? காத்த உள்ள விட்டு சுத்தம் பண்ணணும். கைய உள்ள விட்டுல, காத்த உள்ள விட்டு. காத்த உள்ள விடுற எப்படிங்க ஐயா? மூச்சு ஞாபகம் பாருங்க. மூச்சு இழுக்கணும், மூச்சு இழுக்கணும். இழுக்கும் போது 10. மறுபடியும் டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப வந்துங்க பஸ்திரிக்கா பண்ணிட்டோம். நாடி சோதனம். உங்களை எந்த நாசி வழியா ஓடுதோ அதுவே வழி இழுத்து அதே வழியில வெளியே விடுங்க. இன்னைக்கு புதன்கிழமை இடது சுவாசம் தான் ஓடணும். அப்போ வலது யார் யாருக்கு அடைச்சிருக்குதோ அவங்க என்ன பண்ணணும்? இடது பக்கமா எடுத்து வலது பக்கம் விடணுமா? விடக்கூடாது. வலது அடைச்சிருந்தா இடது பக்கமா எடுத்து இடது பக்கமா விடணும். இடது அடைச்சிருந்தா வலது பக்கமா இழுத்து இடது பக்கமா விடணும். இதுதான் கரெக்டா பாடம். அப்ப நல்லா இழுத்து இடது அடைச்சிருந்தா வலதுல இழுக்கணும், இடதுல விடணும். வலதுல இழுக்கணும், இடதுல விடணும். இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும். எப்ப இது ஃப்ரீ ஆகுதோ அது ஒண்ணு செய்யும். அதுக்காக இன்னைக்கு நாள் ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்காதீங்க. இது ஒரு 10 தடவை செய்யுங்க. ரெடி? போதும். இடதுலயே ஓடுறவங்க அவ்வளவுதான். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வயிறு தொண்டி எல்லாம் ஃபுல்லா இருக்கு. தொந்தி ஃபுல்லா இருக்கு. இந்த தொந்தி கரையணும் அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம தான் கரெக்ட். கையை நல்லா வச்சுட்டு நல்ல கையை இப்படி வச்சுட்டு ஏப்ப எடுத்து ஐயா விக்கல் எடுத்து ஏப்ப எடுக்கணுங்க ஐயா. ஏங்க ஐயா நீங்க மாறி மாறி சொல்றீங்க? ஆமா, விக்கல் எடுத்துதான் ஏப்ப எடுக்கணும். விக்கல் எடுக்கணும் எப்படி? இது மாற 10 தடவை செய்யணும். ஒரு தடவைக்கு 10 தடவை ஏப்ப எடுக்கும். இது மாற 10 தடவை செய்யணும். 10, 10, 100 தடவையா? ஆமா. ஏன் ஏப்ப எடுக்கிறது என்ன காசா பணம்? ஏப்பம் தானே எடுப்பது. உள்ள இருக்கிற அபான வாயுவை வெளியே கொண்டு வாங்க ஐயா. கொண்டு வராம இருந்தீங்கன்னா வயிறு அப்படியே நிறைச்சி நிறைச்சி கல்லு மாறு ஆயும். தொட்டா கூட கல்லு மாறு இருக்கும். அவங்க எல்லாம் இது மாதிரி ஏப்ப பயிற்சி செய்யுங்க. இன்னொரு தடவை சொல்லி காட்டுங்க ஐயா. ஐயா தேஞ்சா போவீங்க.
சொல்லிட்டீங்கன்னா நான் செய்யலைங்கய்யா, நான் செய்யறதுக்கு தானே இருக்கிறேன். நல்லா வச்சுட்டு நல்லா எடுத்து அதுக்காக அப்படி செய்யக்கூடாது. அப்படியே செய்யக்கூடாது. நல்லா உட்காந்துக்கணும். இது மாதிரி நல்லா செய்துட்டேன்னு 10 தடவை. வாழ்க்கையில கேஸ் பிரச்சனை, கணைய கல்லீரல வேலை தாராம அதுதான் அது வேலையை அதுவே செய்யும். மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்போ நாடி சோதனா, நாடி சோதனா என்ன பண்ணணும்? நல்லா எடுத்து எல்லாம் செய்துட்டுங்க ஐயா, செய்துட்டுங்க ஐயா, இதெல்லாம் செய்துட்டோமா? அப்படியா? இப்ப செய்ய மாட்டோமா? வேண்டாங்க ஐயா. ரைட். இப்போ இருமணும். இப்போ இருமணும். நல்லா வச்சுட்டு நாக்க நல்லா தொங்க விட்டு பாருங்க. மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுக்கும் போது கண்ணை நல்லா திறக்கணும். நாக்க நீட்டணும். கண்ணை மூடிட்டு இரும்பிட்டே கீழே வரும். இது மாதிரி செய்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட்ல ப்ராப்ளம், இருதய நல்ல வேலை செய்ய. இருதய நான் வேலை செய்யாம இருக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது. நான் வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறேன், நான் வேலை செய்யணும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஹார்ட் அட்டாக் ஓடியே போகும். அப்போ சரிங்க, நல்லா தொடச்சிட்டுங்க ஐயா. இப்ப பாருங்க, மூச்சை நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறீங்க. சிரிச்ச முகத்தோட வைக்கணும். மூச்சை இழுக்கணும் சொல்லிட்டு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சிரிச்ச முகத்தோட இருந்து முத்ரா வச்சுட்டு இதைய ஆள்காட்டு நடுவர் மடிக்கிட்டு இப்படி வைக்கணும். நாசிய முத்ரா வைக்கணும். எழுதிட்டு அடைச்சிட்டு இடது பக்கம் இடணும். அப்புறம் இடது பக்கம் இழுத்து இடது அடைச்சிட்டு எவ்வளவு நேரம் முன்னால் அடக்கி வைக்கோடு விட்டுட்டு அப்புறம் மெதுவா வலது பக்கம் இடணும். கொஞ்ச நேரம் இழுத்து அப்படியே வச்சு மறுபடியும் இழுக்கணும். வலது பக்கமா எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே நிக்க வச்சு இடது பக்கம் இடணும். ஐயா, இடது ஓப்பன்லே இல்லையா, வலது மட்டும் தாங்க அப்படி இருக்கு இருக்குது. வலது பக்கம் இழுங்க, இடது பக்கம் விடுங்க. இடது பக்கம் இழுக்காதீங்க. வலது பக்கம் யார் யாருக்கு வலது மட்டும்தான் ஃப்ரீயா இருக்குது, இடது அடைச்சிருக்குதுன்னா வலது பக்கம் எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க, இடது பக்கம் விடுறீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி செய்துட்டே இருக்க. நீங்க பாட்டுக்கு பயிற்சி செய்யுங்க, நான் பாட்டுக்கு ஏதாவது உளருவேன். நான் தான் உளர்வாயினாச்சு, ஏதாவது ஒன்று உளறிட்டு தான் இருப்பேன். ஐயா, நாளை முதல் உங்களுக்கு பயிற்சிகள் மாற்றப்படுகின்றது. அதனால செகண்ட் ஸ்டேஜ் எல்லாரும் போக போறீங்க. 1 மாசம் ஆயிடுச்சு, 2வது மாசம் வந்துடுச்சு. அதனால செகண்ட் ஸ்டேஜ் போக போறோம். அதனால பயிற்சிகள் நாளையிலிருந்து மாறும். சூரிய நமஸ்காரம் பயிற்சிகள் மாறும். சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய நமஸ்காரம் சூரியன் யாரு?
அவர்தான் உலகத்திலேயே முதல் தோன்று அக்னி பகவான். அந்த அக்னி பகவானை நம்ம உடம்புல இருக்குன்னா நோய்கள் எல்லாம் பறந்துடும். நம்ம உயிர் போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்குது? ஜில்லுன்னு இருக்கு. அந்த மாதிரி யார் யாருக்கு ஜில்லுன்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நோய்கள் கம்முன்னு கூடவே இருக்கும். உடம்பு கல்லு மாதிரி இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. உடம்ப சூடு பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை செய்யணும். காலையில எந்திரிச்ச உடனே சூரியன் நல்லா கிழக்கு திசையில கண்ணை சிப்பி 6 to 7 அதுக்காக நைட் மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் ஐயா பார்க்க சொன்னாரு, பார்க்க கூடாது. காலையில 6 to 7 7:30 அவ்வளவுதான். அதுக்கு மேல பார்க்க கூடாது. நல்லா திறந்து மூச்சு நல்லா எடுத்துட்டு கண்ணை திறந்து நல்லா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆற்றல். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஓம் ஆதித்யாய வித்மகே பாசஹஸ்ராய தூமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்னு அவர் மந்திரத்தை சொன்னோம்னா சூரியனுடைய ஆற்றல் நம்ம கண்ணுல இறங்கி கண்ணு நல்லா தெரியும். கண்ணு தெரியாதவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சூரியனை பார்க்கணும். 6 to 7 சூரியனை பார்த்து ஓம் ஆதித்யாய வித்மகே பாசஹஸ்ராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் முறையிட்டு மூச்சு இழுத்து மறுபடியும் அது மாதிரி 6 தடவை சொல்லணும். அது தடவை 6 தடவை சொல்லணும். மூச்சை மெதுவா இழுக்கணும். 3 நாள் முடிஞ்ச அளவுக்கு அடக்கி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியே விடணும். ரைட். நல்லா மூச்சு இழுத்து எந்தெந்த வேர்ட்ஸ் இழுத்தில அந்த வேர்ட்ஸ் வழியா வெளியே விட்டு நிப்பாட்டணும். இப்ப நம்ம கையை நல்லா வச்சு பாருங்க. மூச்சை நல்லா எடுத்து ஓ இம் நல்லா தட்டணும். நல்லா கையை வலிக்கிற மாதிரி தட்டணும். மூச்சு இழுத்துட்டு ஓ மூச்சை நல்லா இழுத்துட்டு ஓ நல்லா இழுக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நல்லா இழுக்கணும் மூச்சை. ஓ ஓ ஓ ஓ இப்ப கைய மாத்தி ஓ ஓ நல்லா மூச்சு இழுக்கும் போது நல்லா கையை தூக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஓ
ஓம். நல்லா கையை பிடிச்சிட்டு ஓம். 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 வயிறு இழுக்கும் போது கையை இழுக்கும் போது என்ன பண்ணும் வயிறு? ஓம். ஓம். அவ்வளவுதான். அது மாதிரி உள்ள போயார். நல்லா இழுத்து ஓம். ரைட். நல்லா இது பண்ணி ஓம் பய நமசி. நல்லா இது பண்ணா ஓம் பய நமசி. ஓம் பய நமசி. ஓம் பய நமசி. சரிங்களா? ஓம் பய நமசி. 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 மூச்சு இழுத்தது வாய் வழியா வெளியே வரவர்னு சொல்றோம். அதுதான் கணக்கு. அதுக்காக ஓ பையன் நமச்சி, ஓ பையன் நமச்சி வாய்க்குள்ளேயே எடுத்துட்டு வாய்க்குள்ளேயே சொல்லக்கூடாது. ஓம் சிவையன் நம்ம இப்படி பண்ணிட்டு ஓம் சிவையன் நம. 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 உள்ளே குளிச்சு எடுத்துட்டு ஓம் நம சிவைய. 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 கைய மாத்தியும் ஓம் நம சிவைய. ஓம் நம சிவைய. ஓம் நம சிவைய. ஓம் நம சிவைய. அப்படியே சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம்னா என்னங்க ஐயா? பரவாயில்லையா, நானும் கொஞ்ச நேரம் கட்டுக்கணுங்கய்யா. இதுதாங்க ஐயா சாந்தி ஆசனம். இத முதல்ல கொடுத்திருக்காங்க ஐயா. இத கொடுத்திருந்தா நாங்க கொஞ்சம் நல்லா தூங்கிருப்போமே ஐயா. நல்லா காயை கையை கொஞ்சம் அரை டிஃபரன்ஸ்ல வச்சு மூச்சை நல்லா இழுத்து விடணும். உங்களை நீங்களே கவனிக்கிறீங்க. உங்களை நீங்களே கவனிக்கிறீங்க. உங்களை நீங்களே கவனிக்கிறதுன்னா என்ன? கையை நம்ம என்ன தட்டணும் முதல்ல? ஓ இம் அப்படியே தட்டணும். அதே மாதிரி அந்த கை தட்டுறதுல கொஞ்சம் அப்படியே கவனத்தை கொண்டு வா. அகத்தாய்வு. ஐயா வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா இதைதான் அடிக்கடி சொல்லுவார். அகத்தாய்வு பண்ணப்பா. ஐயா என்ன தூங்கிட்டீங்களா? ஐயா நானா தூங்குறீங்களா? அகத்தாய்வு உங்களை செய்யணும், அதனால பேசாம இருக்கேன். நானும் அகத்தாய்வு பண்ணிட்டேன். நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட்டு கை கால் அப்படியே நல்ல ஒரு ஆட்டு ஆட்டணும். கை கால் நல்ல ஒரு ஆட்டி பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் உடைய வலது கையை ஊனி இடது பக்கமா திரும்பி மெதுவா எந்திரிச்சு கண்ணை திறக்காம உட்கார்ந்து
ஐயா இது மாதிரிதான் நீங்க செய்யணும். அதுக்காக தான் நாளைக்கு ஒருத்தர் செய்ய சொல்லுவேன். இப்போ கையை தேய்ச்சி ஒத்தணும், கண்ணோட வச்சு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கணும். மறுபடியும் கண்ணுக்குள்ளேயே செலுத்து. இப்ப அப்படியே டபக்க எந்திரிக்கும். எந்திரிச்சு ரெண்டு மூணு வந்தவர் வந்து பேரை பதிவு பண்ணீங்க. கண்டிப்பா நாளைக்கு வந்து எல்லாரும் செய்து காட்டணும். நாளைக்கு வந்து வீடியோவை வந்து நம்ம வந்து மூட்ரில் வந்து நாளைக்கு போட மாட்டேன். பேரை பதிவு பண்ணுங்க. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.